பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்வெர்டர் லைட், சார்ஜபிள் லைட் எடுத்துட்டு வந்திருந்தோம் 2. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இரும்பு கடையில வந்து ரூ. 20 குடுத்து இந்த 2 லைட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு வந்தோனே ஃபர்ஸ்ட்டு சார்ஜ் போட்டேன். சார்ஜ் ஆவுது. அப்போ வந்து லைட்ல இருக்க சுவிட்ச் இல்லனா பேட்டரி தான் ஃபால்ட் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எதுக்கும் நம்ம ரிமூவ் பண்ணி உள்ள போர்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நல்லா பளபளன்னு புதுசாட்டம் இருக்குங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல. நம்ம இப்ப ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரிய பார்த்தா உள்ள லித்தியம் பேட்டரியே குடுத்துருக்காங்க. பிரச்சனையே இல்ல. அப்ப இதுல என்ன பிரச்சனைனா, பேட்டரில சார்ஜ் இருந்துச்சுன்னா சார்ஜ் இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லைன்னா நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். வேற ஏதாவது போர்டு ஃபால்ட்டா இல்ல லைட் ஃபால்ட்டான்னு. இப்ப வந்து நான் சார்ஜ் இருக்கான்னு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்றேன். சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரில ஃபுல்லா இருக்கு. 3 வோல்ட் இருக்கு. சார்ஜ் ஃபுல்லா இருக்கு. அப்பயும் நம்ம லைட் எரியல. ஏன் எரியலன்னு பார்த்தா, உள்ள இருக்க சுவிட்ச் வந்து ஃபால்ட் ஆயிருச்சு. நம்ம அந்த சுவிட்ச வந்து டைரக்ட்டா நான் வந்து என்ன பண்ணேன்னா, டெஸ்டர வச்சு பார்த்தீங்கன்னா, சீரிஸ் பண்ணி காட்டுவேன். ஃபுல்லா ஷார்ட் பண்ணி காட்டியிருப்பேன். அந்த ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் லைட் நல்லா எரியுது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த சுவிட்சில WD-40 அடிச்சுட்டு, கொஞ்சம் லூப்ரிகேஷன் பண்ணதுக்கப்புறம் சுவிட்ச் நல்லாவே ஒர்க் ஆகுது. இதுல வேற எந்த ஃபால்ட்டுமே இல்ல. ஜஸ்ட் நான் எடுத்துட்டு வந்து ஒரு பாலிஷ் பண்ணிட்டு, அந்த சுவிட்சுக்கு WD-40 தான் அடிச்சேன். ஏன்னா, உள்ள இருக்க துருவம்லாம் போகட்டும் அப்படின்னு. இப்ப அது போட்ட உடனே சும்மா பளிச்சுன்னு லைட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேட்டரி கூட மாத்தல. சார்ஜ் போட்டு பேட்டரில வோல்ட் இருக்கான்னு செக் பண்ணேன். அதுக்கப்புறம் சுவிட்ச் மாத்தலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அதிலேயே லூப்ரிகேஷன் பண்ணேன். நல்லா ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்வெர்ட்டர் லைட்ட நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில இன்வெர்ட்டர் மோடாவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டிசி மோட்லயும் இருக்கு. இதில 2 மோட் நம்ம சுவிட்ச வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த சுவிட்ச்ல ஜஸ்ட் ஒரு லூப்ரிகேஷன் பண்ணோம். லைட் நல்லா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. இந்த மாரி ரிலேட்டட் வீடியோ இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.